அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை கைது செய்து நாடு கடத்தும் திட்டம் எதுவும் அமெரிக்காவிடம் இல்லை அப்படின்னு அந்நாட்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாகவே தெரிவித்திருக்கிறார். ரஷ்யாவிற்குள்ள புகுந்து புதினை தூக்கும் அமெரிக்கா ட்ரம்ப் சொன்ன அந்த ஒரு பதிலால அப்செட் ஆகியிருக்காங்க உக்ரைன். 4 வருஷ போரில் ஒரு அதிரடியான திருப்பம் இதன் விளைவாக ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. இதனுடைய பின்னணி விளக்கத்தை முழுமையாக தெரிந்து கொள்வதோடு இன்னும் பரபரப்பான உலக செய்திகளை நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள புகார்றதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை கைது செய்து நாடு கடத்தக்கூடிய திட்டம் எதுவும் அமெரிக்காவிடம் இல்லை அப்படின்னு அந்நாட்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாகவே தெரிவித்திருக்காரு. உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் 4 ஆண்டுகளை கடந்து நீடித்து வந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில அதனை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா எடுத்து வரக்கூடிய அமைதி முயற்சிகளுக்கு ரஷ்யா தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனால போர் நிறுத்தம் எட்டப்படுவதில் சிக்கலும் ஏற்பட்டிருக்கிறது. சமீபத்தில் வெனிசுலா நாட்டிற்குள் அதிரடியாக நுழைந்த அமெரிக்க இராணுவத்தினர் அந்நாட்டின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அவரது மனைவியுடன் கைது செய்து நியூயார்க் சிறையில் அடைத்திருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஒரு சர்வ் அதிகாரியை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு மதுரோவின் சம்பவமே சாட்சி. அமெரிக்கா அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது அதற்கு தெரியும். விரைவில் ரஷ்ய அதிபர் புதினை கைது செய்து நாடு கடத்துவார்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். ஜெலன்ஸ்கியும் இந்த கருத்துக்கு விளக்கம் அளித்திருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ரஷ்யாவிற்குள்ள புகுந்து அதிபர் புதினை நாடு கடத்தும் திட்டம் எதுவும் எங்களிடம் இல்லை. ரஷ்யாவுடன் அமெரிக்கா நல்லுறவையே கொண்டிருக்கிறது. அதே சமயம் தற்போதைய சூழல் எனக்கு மிகுந்த ஏமாற்றத்தையும் தருகிறது. உலக அளவுல பல்வேறு நாடுகளில் நடந்து வந்த 8 போர்களை என்னால் நிறுத்த முடிந்தது. ஆனா துரதிருஷ்டவசமாக உக்ரைன் ரஷ்யா போரை மட்டும் இன்னும் நிறுத்த முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேலும் போரை நிறுத்த ட்ரம்ப் நிர்வாகம் முன்மொழிந்த அமைதி ஒப்பந்தங்களை அதிபர் புதின் ஏதோ ஒரு காரணத்தை கூறி தொடர்ந்து நிராகரித்து வருவதை இந்த இழுபறிக்கு காரணம் என வாஷிங்டன் வட்டாரங்களும் தற்போது ஒரு செய்தியை தெரிவித்திருக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் வெனிசுலாவோ தலைவர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்கா சிறைபிடித்திருக்கிறது. ஆனா ரஷ்யா இந்த விஷயத்துல மௌனம் காத்து வந்துட்டு இருக்காங்க. வெளிநாட்டு மண்ணில் அமெரிக்கா இவ்வளவு ஆக்ரோஷமாக தனது அதிகாரத்தை காட்டும் நிகழ்வுகள் இதற்கு முன்பெல்லாம் நடந்திருந்தா அதற்கு ரஷ்யாவிடமிருந்து உடனடியான மற்றும் கடுமையான பதிலடி கிடைத்திருக்கும். ஆனா 2026 ஆண்டின் தொடக்கத்துல இருந்து நிலைமை வேறாகவே இருக்கிறது. வெனிசுலாவே தலைவர் நிக்கோலஸ் மதுரோவை சிறைபிடித்தது அமெரிக்கா கொண்டாடியது. ரஷ்யா கொடியேந்திய எண்ணெய் கப்பலை அமெரிக்கா கைப்பற்றியிருந்தாங்க. கிரீன்லாந்தை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கான மிரட்டல்களையும் அமெரிக்கா மீண்டும் விடுத்திருந்தது. இவற்றிற்கெல்லாம் ரஷ்யா மற்றும் ரஷ்ய அரசுடன் தொடர்புடைய விமர்சகர்கள் ஆச்சரியம் அளிக்கும் வகையில் மௌனத்தை கடைபிடித்து வந்துட்டு இருக்காங்க. மேற்கத்திய நாடுகளின் ஆதரவுடன் நடக்கும் ஆட்சி மாற்றங்கள் மற்றும் வளங்களை கைப்பற்றுதல் ஆகியவற்றை நீண்ட காலமாக எதிர்த்து வந்த ஒரு அரசாங்கத்திடம் தென்படும் இந்த கட்டுப்பாடு ஒரு பெரிய மாற்றத்தை குறிக்கிறது. அமெரிக்காவின் செல்வாக்க சமநிலைப்படுத்துவதற்காக வெனிசுலாவா மற்றும் ஆர்டிக் போன்ற பகுதிகளில் ரஷ்யா பெருமளவில் முதலீடு செய்திருந்தாங்க. அதிபர் விளாடிமிர் புதின் இந்த நிகழ்வுகள் குறித்து இதுவரை கருத்து தெரிவிக்கல. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து அவர் ஜனவரி 6ஆம் தேதி தொலைக்காட்சியில ஒளிபரப்பப்பட்ட கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில மட்டுமே பொதுவெளியில தோன்றியிருந்தார். அவரது செய்தி தொடர்பாளர் டிம் டி பெஸ்கோ இந்த ரஷ்ய அரசு தொலைக்காட்சி சேனல்களுக்கு விடுமுறை நாட்கள்ல இந்த விவகாரத்தில் மௌனம் காத்திருக்காங்க. டொனால்ட் ட்ரம்பின் சமீபத்திய சர்வதேச நகர்வுகள் உக்ரைன் விவகாரத்தில் அமெரிக்காவுடன் ரஷ்யா மேற்கொண்டு வரக்கூடிய நடைமுறை ரீதியான ஆனால் நுட்பமான பேச்சுவார்த்தைகளை சேதப்படுத்துவதை ரஷ்யா விரும்பவில்லை அப்படின்னு இந்த மௌனம் காட்டக்கூடும் அப்படின்னு சொல்லலாம்.
வெனிசுலாவோ அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி அமெரிக்க பாதுகாப்பு படையினரால் அழைத்து செல்லப்படுறாங்க. டொனால்ட் ட்ரம்ப் 2026 ஆண்டை தனது பலத்தை வெளிப்படுத்தும் நிகழ்வுகளுடன் தொடங்கியிருக்கார். வெனிசுலாவிலே தலைவர் நிக்கோலஸ் மதுரோவை கைது செய்யும் போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டின் பேரில் அவரை நாடு கடத்தி நியூயார்க் அழைத்து வரவும் அவர் உத்தரவிட்டிருந்தார். இந்த லத்தீன் அமெரிக்க நாடு தற்காலிகமாக அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் அவர் அறிவித்திருந்தார். விடுமுறை நாட்கள்ல ரஷ்ய அரசு தொலைக்காட்சியில் நடப்பு நிகழ்வுகள் தொடர்பான நிகழ்ச்சிகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருந்தாலும் மதுரோ அதிகாரத்தில் இருந்து நீக்கப்பட்டிருப்பது ரஷ்யாவின் நலனுக்கு உகந்தது என்ற கருத்தையே முக்கிய அரசு ஊடகங்களுடன் தொடர்புடைய ஆய்வாளர்கள் முன்வைத்திருக்காங்க. தமது செல்வாக்குகளுக்குள்ள பகுதிகளில் மேலதிகத்தை நிலைநாட்டுவதுடன் மூலம் ரஷ்யாவுக்கும் அதையே செய்ய அமெரிக்கா மறைமுகமாக சுதந்திரம் அளித்துள்ளதாக சில ஆய்வுகள் வாதிடுகிறது. கடந்த ஆண்டு டிசம்பரில் வெளியிடப்பட்ட ட்ரம்ப் நிர்வாகத்தின் புதிய தேசிய பாதுகாப்பு உத்தியின் நடைமுறை உதாரணம் இது என ரஷ்ய ஆதரவு விமர்சகர்கள் விவரித்திருக்காங்க. செல்வாக்கு இருக்கக்கூடிய பகுதிகள் மற்றும் வல்லரசுகளின் சிறப்பு உரிமைகள் ஆகியவற்றை வலியுறுத்தியதற்காக இந்த உத்தி ரஷ்ய அதிகாரிகளால் வெளிப்படையாக பாராட்டப்பட்டிருந்தது. மதுரோவின் கைது குறித்து கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய கிரெம்ளினுக்கு நெருக்கமான வெளியுறவு கொள்கை நிபுணர் அமெரிக்காவின் புதிய பாதுகாப்பு யுத்தியை குறிப்பிட்டிருந்தார். ட்ரம்ப் கோட்பாடு செல்வாக்கு இருக்கக்கூடிய பகுதிகள் மீண்டும் சர்வதேச உறவுகளின் முக்கிய அங்கமாக மாறுவதை உறுதிப்படுத்துகிறது என்று கொம்சன்ட் வணிக செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்திருந்தார். ரஷ்ய எம்பியும் அரசு தொலைக்காட்சி தொகுப்பாளருமான எவ்ஜெனி போப்போவ் அமெரிக்காவின் சமீபத்திய நடவடிக்கைகள் உத்தி ரீதியாக ரஷ்யாவிற்கு அசௌகரியமாக இருப்பதை ஒப்புக்கொண்டார். ஆனால் அவை நீண்டகால அடிப்படையில் ரஷ்யாவிற்கு நன்மை பயக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்திருந்தார். நடப்பவை நமது கைகளை விட்டு வெளிப்புற அழுத்தத்தை குறைக்கின்றன. உலக அரங்கில் ஏற்படும் பின்னடைவு என்பது நாம பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு வாய்ப்பு என்று போப்போவ் டெலிகிராம்ல குறிப்பிட்டிருந்தார். சில ரஷ்ய ஆதரவு விமர்சகர்கள் விருப்பம் இல்லா அப்படின்னாலும் கூட அமெரிக்காவின் விரைவான மற்றும் தீர்க்கமான நடவடிக்கைக்கு தங்களின் மரியாதையை வெளிப்படுத்தியிருந்தாங்க. ரஷ்யாவும் ஒரு காலத்துல யுக்ரைன்ல இத்தகைய நடவடிக்கையை தான் கற்பனை செய்திருந்தாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய நிலைமை முழு அளவிலான போராக மாறி அது தற்போது 5வது ஆண்டுல இருக்கிறது. ரஷ்ய அரசு ஊடகமான ரஷ்யா டுடேவின் தலைமை ஆசிரியர் மார்கரிட்டோ சிமானியன் அமெரிக்காவின் நடவடிக்கையை கண்டு தனக்கு பொறாமையாக இருப்பதாக டெலிகிராம்ல தெரிவித்திருந்தார். இந்த செய்திகளுக்கு பின்னால் ஒரு எளிய உண்மையும் இருக்கிறது. மதுரோவின் கைது ரஷ்யாவிற்கு ஒரு பெரிய அடி. ரஷ்யா பல சதாப்தங்களாக வெனிசுலாவில் பெருமளவில் முதலீடு செய்திருக்காங்க. ஆனால் அதன் வளங்களும் கவனமும் யுக்ரைன் போரின் பக்கம் இருக்கிறதுனால இப்பகுதியில் அதன் செல்வாக்கு பலவீனம் அடைந்திருக்கிறது. பிபிசி மானிட்டரிங் ஜேம்ஸ் மார்டின் ஆயுத பரவல் எதிர்ப்பு ஆய்வு மையத்தின் யுரேசிய திட்ட இயக்குனர் ஹனா நேட்டோ கூறுகையில் வெனிசுலாவோ விவகாரத்தில் ரஷ்யா கடுமையான விமர்சனத்தை தவிர்ப்பது ரஷ்ய அதிபர் தற்போது ட்ரம்பை கோபப்படுத்த விரும்பவில்லை என்பதை காட்டுகிறது. ஏன்னா அவர் கையாள வேண்டிய இன்னும் பெரிய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யுக்ரைன் விவகாரத்தில் ட்ரம்பை தனது பக்கம் கொண்டு வருவது அல்லது குறைந்தபட்சம் அவர் முற்றிலும் ரஷ்யாவிற்கு எதிராக மாறுவதை தடுப்பதே ரஷ்யாவின் முன்னுரிமை என்றும் அவர் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா பல சதாப்தங்களாக வெனிசுலாவிலேயே பெருமளவில் முதலீடையும் செய்திருக்காங்க. கடந்த ஓராண்டில் ரஷ்யா இதில் ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த வெற்றியை தக்க வைத்து கொள்ள விரும்பவும் செய்கிறாங்க. ஏன்னா யுக்ரைன் அதன் முதன்மையான முன்னுரிமை. லூக்கியானோ இந்த உணர்வையே வெளிப்படுத்துகிறார். வெனிசுலாவே போன்ற இரண்டாம் நிலை விவகாரங்களுக்காக அமெரிக்கா போன்ற மிக முக்கியமான தரப்புடன் ரஷ்யா தனது விரைவான யுத்தியில் சமரசம் செய்து கொள்ளாது அப்படின்னு சொன்னார். புதின் ட்ரம்புடன் விவாதிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் யுக்ரைன் என்று அவர் கொமர்சனட் இதழிடம் சொல்லியிருக்கார். வெனிசுலாவின் புதிய இடைக்கால தலைவர் டெல்சி டோரக்ஸின் நியமனத்தை ரஷ்யா வெளியுறவு அமைச்சகம் ஜனவரி 6ஆம் தேதி வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கையின் மூலம் வரவேற்றது. வெளிப்புற அழுத்தங்களுக்கு மத்தியில்
நிலைப்புத்தன்மையை நோக்கிய ஒரு படியாக இது விவரிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவை நேரடியாக குறிப்பிடாம எந்த ஒரு அழிவுகரமான வெளிப்புற தலையீடும் இன்றி தனது சொந்த எதிர்காலத்தை தீர்மானிக்கும் உரிமை வெனிசுலாவிற்கு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் சொல்லியிருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா கடலோர காவல் படை மாலினோரா என்று பெயரிடப்பட்ட கப்பலை பல வாரங்களாக கண்காணித்தும் வந்துட்டு இருக்காங்க.